நெல்லையில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது ஏன் என்ற விவரங்களுடன் நமது மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணியிடம் பேசலாம். சிவமணி, ஏன் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்கள். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார். அவர் கடந்த 4 ஆண்டுகளாக கிழக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார்கள். அதோடு மட்டுமல்லாம அவர் எழுதியிருந்ததாக ஒரு 2 கடிதங்களையும் அவர்கள் வழங்கினார்கள். அந்த கடிதத்துல 36 நபர்களுடைய பெயர்கள் இருந்தது. அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்களின் பெயர்கள். அவர்கள் தனக்கு முக்கிய நபர்களின் பெயர்கள் அவர்கள் தனக்கு தன்னுடைய அதாவது கொலை தன்னை அந்த பகுதியில் உளவு பார்க்கிறார்கள் உள்ளிட்ட தகவல்கள் அதில் இடம்பெற்றிருந்தது. தான் கொலை செய்யப்பட்டு விடுவோம் என்ற அச்சமும் அவரிடம் இருந்தது. இந்த நிலையில தான் அவருடைய உடல் அப்படிங்கிறது 4ஆம் தேதி அவருடைய தோட்டத்திலேயே, வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே மீட்கப்பட்டது. பாதி எரிந்த நிலையில் அந்த உடல் மீட்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக உடற்கூறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. டிஎன்ஏ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. உடற்கூறு பரிசோதனையுடைய ஆரம்பகட்ட தகவல்கள் வெளியே வந்தாலும் கூட முழுமையான தகவல்கள் தற்போது வரைக்கும் வெளியே வரவில்லை. அதுல அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்த முழுமையான தகவல்கள் இடம்பெறவில்லை. அதற்கான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கான தகவல்கள் முழுமையாக கிடைக்கப்படாத நிலையில வாயில ஸ்கிரப்பர், அதாவது பாத்திரம் தேய்க்கக்கூடிய அதுக்கான ஸ்கிரப்பர் வாயிலையும் உடல் முழுவதும் கம்பியால் சுட்டப்பட்ட நிலையிலும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையிலும் வயிற்றில் 50 சென்டிமீட்டருக்கு 12 சென்டிமீட்டர் அளவிலான ஒரு கடப்பாக்கல் கட்டியிருந்த நிலையிலும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பேசப்பட்டது. ஆனாலும் கூட விரிவான விசாரணை, அதாவது அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட நபர்கள் 36 பேர் கடிதத்தில் பெயர்கள் இருந்த நிலையில் அதுல 32 பேரை விசாரித்ததாக தென்மண்டல ஐஜி திருநெல்வேலிக்கு வந்திருந்த போது தெரிவித்தார். அடுத்த ஒரு வாரத்தில் இதற்கான முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கடந்த 10 நாட்களுக்கு முன்னரே தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் நடைபெற்று சற்றேறக்குறைய 20 தினங்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில இது தொடர்பான எந்தவித முடிவையும் எடுக்க முடியாமல் காவல்துறை தொடர்ந்து திணறி வரக்கூடிய சூழல்ல தான் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்த வழக்கினுடைய விசாரணை மாவட்ட போலீசால சிறப்பாக நடத்த முடியவில்லை. 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டாலும் கூட டிஎஸ்பிகள் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இந்த கொலை வழக்குகளில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை ஆய்வாளர்களும் சேர்க்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட இந்த வழக்கில் சரியான தகவல்களை காவல்துறையால், திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையால் பெற முடியாத நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவை தமிழக காவல்துறையுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் பிறப்பித்திருக்கிறார். சிபிசிஐடி இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்னதாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நேற்று மற்றும் 2 நாட்கள் திருநெல்வேலியில் தங்கியிருந்த பழைய, இதற்கு முன்னதாக உளவுத்துறையினுடைய ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் திருநெல்வேலிக்கு வந்து பல்வேறு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரிகள் பல்வேறு விசாரணை அவர்களோடு ஆய்வு நடத்தினார், அவர்களோடு கலந்து ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனைக்கு பிறகு அவர் தமிழக முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து உயர் அதிகாரிகளுக்கு ஆலோசித்து இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.